Cerbrum பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கோம் இந்த வீடியோவில். Cerbrum பற்றி பேசிக் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து வேறு டீட்டெயில்ஸ், வேறு ஒரு வெப்ஆப்பில் கிடச்சது டீட்டெயில்ஸ். The cerebrum is the largest part of the brain and it controls conscious thoughts and actions. It is responsible for many functions including movement, speech and learning. Parts of cerebellum: cerebral cortex, the outermost layer of the cerebrum, also known as gray matter, is responsible for the generating complex thoughts. White matter, the central part of the cerebrum. அதுக்கப்புறம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் த செரிப்ரமில் வந்து கிரே மேட்டர், ஒயிட் மேட்டருக்கு அப்புறம் வந்து ஹெமிஸ்பியர். The cerebrum is divided into two halves called cerebral hemisphere. ரெண்டு போர்ஷன் இருக்கும். வால்நட்டில் பார்த்தோன்னா தெரியும். வால்நட் வந்து லுக் லைக் பிரெயின். வால்நட்டில் வந்து ரெண்டு ஹெமிஸ்பியர், அதாவது ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். நடுவில் வந்து டிவிஷன் இருக்கும். அது வந்து ஹெமிஸ்பியர் மாதிரி அமைப்பு இருக்கும். அதான் ஹெமிஸ்பியர். ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்க பாதி அரைவட்டம், அதான் ஹெமிஸ்பியர். The hemisphere communicate with each other through the corpus callosum. ஃபிஷர்ஸ்ங்கிறது மேடு பள்ளமாக செரிப்ரம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அந்த சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குங்கிறதோட அமைப்பு. Deep grooves that divide the cerebrum into lobes. Some examples of fissures. இந்த ஃபிஷர்ஸ்னால வந்து செரிப்ரல் வந்து 4 லோப்ஸாக வந்து செரிப்ரம் வந்து டிவைட் ஆகுது. Functions of the cerebrum: movement, senses, speech, learning, temperature. Damage to the cerebrum can have widespread consequences. This damage can be caused by the number of things including traumatic brain injury, stroke and neurodegenerative diseases. First வந்து functions of the cerebrum வந்து movement என்னன்னா, the cerebrum initiatives and coordinates movement. அப்புறம் senses வந்து cerebrum processes sensory information including vision, hearing, touch. Speech function, செரிப்ரத்தோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்பீச் சம்மந்தமாக என்ன இருக்குன்னா, the cerebrum controls speech, reading, writing. அதுக்கப்புறம் லேர்னிங் சம்மந்தமாக செரிப்ரம் என்ன கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, the cerebrum is involved in learning and memory. இது ரெண்டுக்கும். டெம்பரேச்சர், the cerebrum regulates body temperature. ஏதாவது டேமேஜ் வந்து செரிப்ரத்துக்கு நடந்துச்சுன்னா அது வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பாதிக்கும். மூமெண்ட், சென்சஸ், ஸ்பீச், லேர்னிங், டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும். இது வந்து டேமேஜ் எதனாலலாம் வருதுன்னா, நம்பர் ஆஃப் திங்ஸ் இன்க்ளூடிங் ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி, ஸ்ட்ரோக், நியூரோடிஜெனரேட்டிவ் டிசீசஸ், இதனாலலாம். 4 types of cerebrum. Cerebrum consists of 2 cerebral hemispheres. The outer layer called cortex, gray matter, and white matter. Inner layer வந்து white matter. There are 4 lobes in the cortex: frontal lobe, parietal lobe, temporal lobe, occipital lobe. This review article will focus on the functions of the cerebral cortex. இவ்வளோதான் நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். மித்த வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிரெயினில் வந்து த்ரீ டிவிஷன் ஆஃப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரெப்டிலியன் பிரெயின்,
லிம்பிக் பிரைன், நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரிப்டிலியன் பிரைன் அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் ஆஃப் த த்ரீ and controls the body vital functions such as heart rate, breathing, body temperature and balance. Over reptilian brain includes the main structures found in the reptilian brain, brainstem and cerebellum. The reptilian brain is reliable but tends to be somewhat rigid and compulsive. இப்போ வந்து லிம்பிக் பிரெயினை பற்றி பார்க்கலாம். The limbic brain emerged in the first mammal. It can record memories of the behaviors that produce agreeable and disagreeable experiences, so it is responsible for what are called emotions in the human beings. லிம்பிக் சிஸ்டம் வந்து லிம்பிக் பிரெயின்ங்கிறது வந்து இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. மெயினாக வந்து மெமரி வந்து மெமரி ஆஃப் த பிஹேவியர்ஸ் வந்து இது ரெகுலேட் பண்ணுது. த மெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த லிம்பிக் பிரெயின் ஆர் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இதை வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்குன்னா ஹிப்போகாம்பஸ் அண்ட் அமிக்லிடா, hypothalamus. The limbic brain is set of value judgments that we make, often unconsciously, that exert such a strong influence on other behavior. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து அந்த yellowish கலரில் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம். அந்த இதில் டீட்டெயில் இருக்குது. அதை தான் வந்து நான் லைட்டாக வந்து ஒரு ரீட் கொடுக்குறேன். 3 பார்ட்ஸ் இருந்துச்சு. reptilian brain and limbic. இப்போ வந்து neocortex. The neocortex first assumed importance in primate and culminated in the human brain, with it is 2 large cerebral hemispheres that play such a dominant role. These hemispheres have been responsible for the development of human language, abstract thought, imagination and consciousness. The neocortex is flexible and has almost infinite learning abilities. The neocortex is also what has enabled human cultures to develop. Do not operate independently of one another. தனித்தனியாக ஒன்றும் செயல்படுறதில்ல, ஒன்னோட ஒன்று சேர்ந்து தான் அது செயல்படுது. என்ன எப்படின்னா, they have established numerous interconnections through which they influence one another. The natural pathway from the limbic system to the cortex, for example, are especially well developed. For more about